பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா வாடியழும் போதினிலே ஓடி வரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா தில்லை காளி சந்நிதிக்கு வந்தோம் குறை தீரும் அம்மா. மலடு தன்மை இது கண்கூடான காட்சி. அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ணலை, வந்து சந்திச்ச ஒன்று அருள்வாக சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுது. சாமி உங்களோட பேர் சொல்லுங்க. உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர்? என் ஊர் பேர் அருள் வரதராஜன். அருள் வரதராஜா அடிகளார். சேர்த்துக்கிறோம் பட்டம். அது ஏன்னாக்க நான் காஞ்சிபுரம் போய் எங்கள் அம்மா பிள்ளை இல்லாத போய் வரம் வாங்கின்னு வந்து பெற்றவங்க, அதனால் அருள் வரதராஜன் வச்சுட்டாங்க. என் பேர் நான் பிறக்கிறதுக்கு முன்னே வந்துருச்சு. ஓம் எனக்கு 12 வயசில் அருள்வாக்கு வந்தது. சரிங்க சாமி. படிச்சு ஓகே. அருள்வாக்கு வரும்போது நானே ஊரை பேரை கூப்பிடுறது சொல்கிறது. சரிங்க சாமி. தர்மன் அருள்வாக்கு அது இயல்பியாக ரொம்ப வருஷமாக இருந்துருச்சு. ஓம் சக்தி. ஜனங்க கூட்டம் கும்பல் பெருகிருச்சு. சரிங்க சாமி. அதனால் பாண்டிச்சேரி குபேர் வந்தார். சரிங்க. அவர் சொன்னார், தர்ம அருள்வாக்கு நீங்கள் சொல்லாதீங்க, யாரையும் நீங்கள் கூப்பிடாதீங்க, ஒரு நீங்கள் 10, 15, 20 தான் சொல்கிறீங்க, இங்கே எக்கச்சக்கமான ஜனம் இருக்குது, வேலை மிஸ்டேக் ஆகுது. சரிங்க சாமி. கட்டணம் போடணும், அதுக்கு பணம் வேணும், கோயில் வளரும் பெருசாக ஆகிடும். சரிங்க சாமி. உங்கள் வயசு? நீங்கள் பணம் போட்டு தான் அருள்வாக்கு சொல்லணும். உங்களுக்கு எத்தனை வயசில் சாமி இந்த அருள் வந்தது? உங்களுக்கு எத்தனை வயசில் இந்த அருள் வந்தது? குபேர் சொல்லிட்டாரு. சாமி உங்களுக்கு எத்தனை வயசில் இந்த அருள் வந்தது? 12 வயசு. ஓ, 12 வயசில் அருள்வாக்கு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரியாது அது அருள்வாக்குன்னு. தர்ம அருள்வாக்கு நானே கூப்பிட்டு நானே சொல்லுவேன். அது கரெக்டாக இருக்குன்னு கேட்டுன்னு போயிடுவாங்க. தர்ம அருள்வாக்கு காசு கிடையாது. 83 வயசு எனக்கு. 83 வயசு சாமி. 18 வயசுங்க. ஆமாம், 70 12 வயசு இருக்கு. 83 வயசு இது சொல்லுது சாமி. இந்த கோயிலுக்கு யார் யார் வந்திருக்கிறாங்க? இந்த கோயிலுக்கு பிரபலங்க யார் யார் வந்திருக்காங்க? இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவலாம் வந்தாங்க, ஆங்கிலேயர் வந்தாங்க, ஆசிரமத்துக்காரர் வந்தாங்க. அருள்வாக்கு தானே, வழிபடுறதுக்கு கும்பிடுறதுக்கு வரல, அருள்வாக்கு தேவைக்கு வந்தாங்க. கேட்டு தெளிவடைஞ்சு முடிவு பெற்று பலன் பெற்றாங்க, அவ்வளோதான். முஸ்லீம், கிறிஸ்துவ, முஸ்லீம் இந்துக்களும் கும்பிடு வரல, அருள்வாக்குக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னே நானே கூப்பிடுறது. அப்புறம் என்ன பண்ணார், பாண்டிச்சேரி முதலமைச்சர் குபேர் வந்தார். நீங்கள் கூப்பிடாதீங்க, டோக்கன் போட்டு காசு வாங்கிட்டு ஒரு 20, 30 வச்சுன்னு மிச்சம் கழிச்சிருங்க. பல ஜனம் வந்து வேலை வச்சு நிச்சயம் தர்ம அருள்வாக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். அது கரெக்டாக போச்சு. அது சரி. சரிங்க சார். நான் பெரிய கூப்பிட்டது தப்பு. ஜனம் செய்து தான் இருக்குது, அவங்க வேலை மிஸ்டேக் ஆகினே இருக்குது. நான் 20 தான் சொல்கிறேன், இங்கே பார்த்தாக்க 200 இருக்குது, மிச்சம் என்ன ஆகுது? இங்கே பேய் பிடிச்சி வரவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா ஆகுதுல்ல சாமி? பேய் பிடிச்சி வரவங்களுக்கு நல்லா ஆகுது. ஐயோ, பேய் பிசாசு பைத்தியங்க, கை கால் வராது, மொண்டி மூடம், தானே வைத்தியம் இல்லாமல் நல்லா ஆகுது. அது வரலாறு, கண்கூடான சாட்சி. பைத்தியங்க, கை கால் வராது, முடங்கிடம், மலட்டு தன்மை, இதெல்லாம் நல்லா ஆகுது என் மூலியமா. அதுக்கு நான் ஒன்றும் பண்ணல, எதுவும் செய்யலை. இந்துக்களும் வராங்க, முஸ்லீம் வராங்களா, கிறிஸ்துவும் வராங்களே. தீ மிதிக்கிறது ஆனந்த ஆசிரமத்துக்காரர் ஆங்கிலேயரும் வராங்க. அவங்க நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க தமிழ் ஆளுங்களை கூட்டின்னு வராங்க.
கேட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போகிறாங்க. சாமி எத்தனை வருஷமா தீ மிதிக்கிறாங்க இந்த கோவிலில்? எத்தனை வருஷமா தீ மிதிக்கிறாங்க? 70 வருஷம் பாருங்க. 70 வருஷம், 70 ஆண்டு காலமாக 70 ஆண்டு 12